தயவு என்னெல்லாம் பண்ணுச்சு, இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னா, தயவு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தையும் உயர்வையும் விளைவித்தது. இயேசுவின் நாமத்தினால இந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தையும் உயர்வையும் விளைவிப்பதாக. அதுக்கடுத்து இந்த தயவு என்ன பண்ணிருக்குன்னா, இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு திரும்ப கொடுத்திருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், இந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு கொண்டு வந்து தருவதாக. அடுத்து இந்த தயவு என்ன பண்ணிருக்குன்னா, பகைத்தவர் முன்பாக நல் மதிப்போட வாழ செய்தது. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லார் லைஃப்லயும் பார்க்கலாம். மொத்தமா நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் இன்ஸ்டன்ஸ், அதாவது சம்பவங்கள் நடந்தது. ஆனா இது என் மேல வந்திருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அந்த ஆசீர்வாதம் உன் மேல வருதுன்னு நம்ம இதெல்லாம் போய் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா இதை சொல்றேன். தயவு என்ன பண்ணுது, பகைத்தவர் முன்பாக நல்ல மதிப்போடு உங்களை வாழ செய்யும். நீங்க கேவலமா வாழ்ந்திருக்கலாம், உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், ஆனா அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நல் மதிப்போடு வாழ்வீர்கள். அடுத்து தயவு அதிகமான சொத்துக்கு உரிமையாளராக உங்களை மாற்றும். வீடுகளையும் நிலங்களையும் உங்கள் அண்டை கொண்டு வரும். தயவு பண்ற வேலை இதெல்லாம். அதுக்கடுத்து தயவு சாத்தியமற்ற கடினமான சூழ்நிலையில் உங்களை மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்க வைக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், வெற்றியா வராது, ஆனா தயவு என்ன பண்ணும் தெரியுமா, உங்களுக்கு வெற்றியை பார்க்க வைக்கும். அடுத்து தயவு தகுதி இல்லாத இடத்தில் உங்களை தகுதிப்படுத்தி மக்கள் உங்களை அங்கீகரிக்க வைக்கும். தகுதி உங்களுக்கு இல்ல, படிக்கல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, அது கிளாஸ் இல்ல, அது இல்ல, எல்லாம் இல்ல, ஆனா உங்களை தகுதிப்படுத்தும். தயவு சமுதாயத்தில் உங்களை முக்கியப்படுத்தி மக்கள் மத்தியில் விரும்பப்பட வைக்கும். அடுத்து என்ன பண்ணும், தயவு உங்கள் விண்ணப்பங்களை அதிகாரிகள் மத்தியில் ஒப்புக்கொள்ள வைக்கும். பெரிய ராஜாவா இருப்பான், பெரிய மந்திரியா இருப்பான், நீங்க ஒரு விண்ணப்பம் வச்சீங்கன்னா அதை அவங்க அங்கீகரிச்சுக்குவாங்க. அடுத்து தயவு கொள்கைகள், விதிகள், ஒழுங்குமுறைகள், சட்டங்கள் எல்லாவற்றையும் உங்கள் நன்மையாக மாற்றும். ஊர்ல சட்டம் போட்டாங்கன்னா யாருக்கு நல்லதா போட போறாங்க, நம்மளுக்கு நல்லதா போட போறாங்க. அடுத்து கடைசியா தயவு எல்லா யுத்தத்திலும் வெற்றியை தரும். ஏனெனில் தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.